ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு தரமான ஸ்பை த்ரில்லர் வெப் சீரிஸாக எடுக்கப்பட்ட யங் ஷெர்லாக் அப்படின்ற வெப் சீரிஸை இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஆக்சுவலா அந்த வெப் சீரிஸ் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கிரீன் பிளே, எடிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம ஹீரோவான ஷெர்லாக் வந்து பிக் பாக்கெட் அடிச்ச காரணத்தினால ஒரு 3 மாசம் ஜெயில இருந்து திரும்ப இவருடைய அண்ணன் மூலமா பாத்தீங்கன்னா வெளியே வராரு. ஸோ வெளியே வந்த உடனே ஒரு யூனிவர்சிட்டியில போயிட்டு வேலைக்காக ஜாயின் பண்றாரு. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட் ஆள் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இவர் சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே இவரால் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரிதான் அதே யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு நபர் கூட நம்ம ஹீரோக்கு பழக்கமாகி இவங்க 2 பேருமே இப்போ ஒன்னாதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல திடீர்னு அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற லைப்ரரியில ஒரு பொருள் ஒன்று காணாம போயிடுது. ஸோ இதுக்கு நம்ம ஹீரோ தான் காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்றாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த வெப் சீரிஸோட ஒரு எபிசோடுமே டோட்டலா வந்து ஒரு 15 மினிட்ஸ் டியூரேஷன் கிட்ட வருது. ஆனா ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இழுன்னு இழுக்காம சும்மா சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. இந்த 90s டைம் பீரியட்க்கு ஏற்ற மாதிரியான செட் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன் வந்துட்டு சூப்பரா காமிச்சிருக்காங்க. தென் அந்த காஸ்டியூம் டிசைனுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லாம ரிலேட்டா எந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குமோ அது ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் டப்பிங்குமே இந்த சீரிஸுக்கு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைனலா வந்து இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான வெப் சீரிஸ் தான். இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான வெப் சீரிஸ் அதுக்கப்புறம் மூவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நான் காக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.